பட்டம் ஃபுல்லாக வைலன்ஸு, கிளாமரு, குடிக்கிறாங்க, பொண்ணுங்கள்ட்ட போகிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, குடிக்கிறாங்க, பொண்ணுங்கள்ட்ட போகிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. நீங்கள் எப்போ எந்திரிச்சு பார்த்தாலும் இந்த சீன் தான் இருக்குது. அப்புறம் என்ன படம் எடுத்து வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. டாக்ஸிக்னு பேர் வச்சதுக்கு டார்ச்சர்னு பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு பிட்டு படம் பார்த்த மாதிரி அந்த மாதிரி போச்சு. 3 ஹவர் படம் உட்கார முடியல, ஒரே கலிஜா போச்சு, ரொம்ப மொக்க ப்ரோ. டேரக்டர் பார்த்தீங்கன்னா கீதா மோகன் தாஸ், ஏன்னா ஓத்த மாதிரி எடுத்துக்கிறான் படம், அந்த மாதிரி இழிவா போகுது படம் ப்ரோ. ஒரு சீனும் நல்லா இல்லை ப்ரோ. தலைலாம் வலிக்குது உள்ளே போயிட்டு. ஏதோ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கத்திக்கினே இருக்கிறாங்க, ஒன்றுமே புரியல. கடைசியில் பார்த்தா ஏதோ ஆல்டர் ஈகோன்றானுங்க, அந்த கேரக்டரே இல்லைன்ட்டானுங்க கடைசியில். எங்களை அதாவது படத்தில் நடிக்கிற அவங்க பைத்தியம் இல்லை, படம் பார்க்குற நாங்கள் தான் பைத்தியமே. படம் நல்லா இருந்துச்சு, பட் ஆனால் இது ஒன் டைம் வாட்ச் தான் பேசிக்காக சொல்லணும்னா. மற்றபடி விஷுவல்ஸு இதெல்லாம் ஓகே. அண்ட் ரவி பசூர் அவர் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. 3 மணி நேரம் லிட்ரலி ஒரு 2 ஹார்ஸ்க்குள்ளே முடிச்சிருக்கலாம். 3 மணி நேரம் வந்து அந்த கொஞ்சம் விஷுவலான எலமெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு 3 மணி நேரத்தில். அப்புறம் அந்த ஃபைட் சீக்வன்ஸு, ஒரு சில ஆடியோ ட்ராக்ஸ் நல்லா இருந்துச்சு. அதில் பேசிக்காக வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர் கூட ஓகே. அந்த செகண்ட் அப்புறம் அந்த தேர்ட் கேரக்டர் வந்து அவரோட ஹாலுசினேஷன் தான். அது வந்து அந்த தேர்ட் கேரக்டர் அவராக ஒரு பிரெயின்குள்ளே கிரியேட் பண்ணது, அது வந்து அவ்வளோக்கா இம்பேக்ட் இல்லை. அது 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 தெரில ப்ரோ. அது பேசிக்காக அது நான் யூரோட இதில் தான் பார்த்தேன். அதனால் வந்து அந்த 4 ஹீரோயின் வந்து நடித்தது வந்து எனக்கு புரியலை, பேசிக்காகவே புரியலை. அவங்க 4 பேர் வந்து சொல்கிற கண்டென்ட் புரியலை. அதுக்கப்புறம் பாதி நேரம் வந்து அந்த ஒரு சில லைக் ஒரு ஹாஃப் ஆஃப் த எலமெண்ட்டே எங்களுக்கு புரியலை படத்தில். அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓவரால் குட். செகண்ட் ஹாஃப் வந்து லிட்ரலி அவர் ஹாலுசினேஷன்லாம் இருந்தார். அதனால் எதுவுமே லிட்ரலாக அவரோட ஓன் பிரெயின்குள்ளே நடக்கிறது தான் அவர் இன்னொரு யாஷா வந்து பண்ணுற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. அது ஆக்சுவலாக அவரோட ஹாலுசினேஷன் தான், வேறபடியே எதுவும் இல்லை ப்ரோ. படம் வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் ப்ரோ. ஏன்னா இப்படிப்பட்ட ஆளை வந்து டேரக்டர் யாஸ் வந்து ஹீரோ, ராக்ஸ்டார் ஹீரோ, ரொம்ப கேவலமாக எடுத்து வச்சுக்கிறாங்க. 3 ஹவர் படம் உட்கார முடியல, ஒரே கலிஜா போச்சு, ரொம்ப மொக்க ப்ரோ. டேரக்டர் பார்த்தீங்கன்னா கீதா மோகன் தாஸ், ஏன்னா ஓத்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறான் படம், அந்த மாதிரி இழிவா போகுது படம் ப்ரோ. ஒரு சீனும் நல்லா இல்லை ப்ரோ. உப்புச்ச மாதிரி இது படம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு பிட்டு படம் பார்த்த மாதிரி அந்த மாதிரி போச்சு. கண்டிப்பாக வந்து ராக்ஸ்டார் யாஸ் வந்து ஒரு பின் தங்கிய படமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஜாமான் ஹீரோ வச்சு எடுத்த படம் ரொம்ப ஒரு இழிவாக போகுது ப்ரோ. அது எந்த ஆஃபும் போடல. ஏன்னா ஏன் தான் படம் வந்தோமோ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ப்ரோ. ஒரு சீனி, ஒரு சண்டை சீனி மட்டும் தான் ஒரு பாலம் தவிர மற்ற எல்லாமே எதுவுமே நல்லா இல்லை ப்ரோ. ஒஸ்ட்டு பிக படம் ப்ரோ. மியூசிக் வந்து தீம் மியூசிக் நல்லா இருக்கும், பிஜிஎம் அது தான் நல்லா இருக்கும், தவிர படம் ரொம்ப இருக்கும். சம்மதம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கிறாங்க ஃபஸ்ட்டு. தயவுசெய்து யாரும் போகாதீங்க, ஒரு வேண்டுகோளாக பாருங்க சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் கிளைமேக்ஸ் என்ன சொல்ல வராங்க புரிய மாட்டுது. படம் என்ன கதைன்னு புரிய மாட்டுது ஆக மொத்தம். ஆனால் ஃபைட் நல்லா இருந்துச்சு, யாஷோட ட்ரெஸ்ஸிங்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கோசமே வரலாம் படத்துக்கு. புரியல, 3 மணி நேரம் டைம் போச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, ஒரு நல்லா தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் தான், செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னு புரிய மாட்டுது, என்ன கதைன்னு புரிய மாட்டுது. மற்றபடி ஃபைட் சீக்வன்ஸு எதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அதுதான் ப்ரோ புரிய மாட்டுது, என்ன கண்டென்ட்னே புரிய மாட்டுது. ஒரு கேஜிஎஃப் 1, 2 வச்சு கொஞ்சம் புரிஞ்சிச்சு, இது என்ன கண்டென்ட்னே புரிய மாட்டுது. அதில் 4 பேரும் செத்து போயிடுவாங்க ப்ரோ. ஓகேவா, 4 பேருமே செத்து போயிடுவாங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்தா புரியும். நீங்கள் கிளைமேக்ஸ் பாருங்கள், கிளைமேக்ஸ் பார்த்து ஒன்றுமே புரியாது. அதில் கடைசியில் 2 யாஷ் வருவானுங்க, 2 பேரும் செத்து போயிடுவானுங்க, ஹீரோயினும் செத்து போயிடுவாங்க. நீங்கள் பாருங்கள், மொத்தமாக எல்லாம் புரியும். மண்டை வலிக்குதுங்க சீரியஸாக. படம் உண்மையிலேயே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன், சரி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு சுத்தமாக இல்லை. ரொம்ப தலைலாம் வலிக்குது உள்ளே போயிட்டு. ஏதோ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கத்திக்கினே இருக்கிறாங்க, ஒன்றுமே புரியல. கடைசியில் பார்த்தா ஏதோ ஆல்டர் ஈகோன்றானுங்க, அந்த கேரக்டரே இல்லைன்ட்டானுங்க கடைசியில். எங்களை அதாவது படத்தில் நடிக்கிற அவங்க பைத்தியம் இல்லை, படம் பார்க்குற நாங்கள் தான் பைத்தியமே. 3 மணி நேரம் 15 நிமிஷம் ரொம்ப மாதிரி தலை வலிச்சிருச்சு. சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட பரவாயில்ல, ஏதோ பார்த்துலாம். ஆனால் செகண்ட் ஹாஃப் சுத்தமாக உட்காரவே முடியல, கத்திக்கினே இருக்கிறாங்க எல்லாருமே. தலை வலிக்குது, அவ்வளோ தலை வலிக்குது சீரியஸாக. டைம் வேஸ்ட் தாங்க படம். ஏங்க கண்டென்ட்டே இல்லைங்க ஃபர்ஸ்ட்டு. ஐயோ நான் கூட ஏதோ
சரி ஓகே ஏதோ ஃபெமினிசம் பற்றி பேசுவாங்கன்னு நினச்சேன். ஒரு மண்ணும் கிடையாது, கத்திக்கினே இருக்கிறாங்க செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக. விஷுவலி ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு ப்ரொடக்ஷன் காஸ்ட் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது டோட்டலாக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவா இருந்துச்சு, ஆனால் செகண்ட் ஹாஃப் சீரியஸாக உட்காந்து பார்க்கவே முடியாது. அவ்வளோ கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு மாதிரி தலை வலிக்குது அப்படியே. ஆனால் மியூசிக் நல்லா இருந்துச்சுங்க. மியூசிக்கு ப்ரொடக்ஷன் வேல்யூ, யாஷ்லாம் நல்லா நடிச்சிருந்தாரு, நயன்தாரா கூட நல்லா நடிச்சிருந்தாங்க. 4 ஹீரோயின் இருக்கிறாங்க, அதில் நயன்தாரா, கியாரா அட்வானி இவங்களுக்கு மட்டும்தான் ஏதோ ஒரு ஸ்கோப் இருக்குது, வேற யாருக்கும் ஸ்கோப்பே இல்லை சுத்தமாக. டாக்ஸிக்னு பேர் வச்சதுக்கு டார்ச்சர்னு பேர் வச்சிருக்கலாம். அழகா படம் நல்லா இல்லை அதுலையா, உண்மையுமே நல்லா. யஷோட தனிப்பட்ட பர்ஃபார்மன்ஸ் ஓகே, விஷுவல் ஓகே, மற்றபடி படத்தில் எதுவுமே இல்லை. கதை இல்லை, திரைக்கதை இல்லை. நயன்தாரா ஏன் ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரில, ருக்மணி ஏன் ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரில. எந்த கேரக்டரையுமே ஒரு ஸ்ட்ராங்காக படத்தில் காமிக்கவே கிடையாது. படம் ஃபுல்லாக லேக் தான். 3 மணி நேரம் 15 நிமிஷம் படம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 3 மணி நேரம் 15 நிமிஷம் ஒருத்தரை உட்கார வைக்கணும்னா அவனுக்கிட்ட ஒன்று ஸ்ட்ராங்கான கதை இருக்கணும். அந்த ஸ்ட்ராங்கான கதை தான் அவனை உட்கார வைக்கும். படம் ஃபுல்லாக வைலன்ஸு, கிளாமரு, குடிக்கிறாங்க, பொண்ணுங்கள்ட்ட போகிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, குடிக்கிறாங்க, பொண்ணுங்கள்ட்ட போகிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. நீங்கள் எப்போ எந்திரிச்சு பார்த்தாலும் இந்த சீன் தான் இருக்குது. அப்புறம் என்ன படம் எடுத்து வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. படம் ரொம்ப மோசமாக இருக்குது தலைவா. டாக்ஸிக், உண்மையாலுமே டாக்ஸிக்காக இருக்குது, டார்ச்சராக இருக்குது. பிஜிஎம் ரொம்ப ஃபஸ்ட்டாக இருக்குது. படத்தில் 2 ப்ளஸ் சொல்லலாம். ஒன்று யஷோட தனிப்பட்ட பர்ஃபார்மன்ஸ் ஓகே ஃபைன். அதுக்கு அடுத்த ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விஷுவல். மற்றபடி படத்தில் எதுவுமே கிடையாது, பயங்கர லேக். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் கத்திக்கிட்டே தான் இருந்தாங்க பாவம். எப்படா படத்தை முடிப்பீங்க, எப்படா படத்தை முடிப்பீங்கிற மாதிரி கத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. ஒன்றும் பெருசாக கூஸ்பம் மூமெண்ட்லாம் எதுவுமே படத்தில் கிடையாது. இப்போ கேஜிஎஃப் மாதிரிலாம் நீங்கள் நினச்சி படத்துக்கு வந்தீங்கன்னா ஏமாந்து தான் போவீங்க. நான் திருப்பி சொல்கிறேன், கேஜிஎஃப்லாம் கம்பேரே பண்ணாதீங்க, அதெல்லாம் கிட்ட கூட வராது. புரியல? ஃபர்ஸ்ட் ஆஃப் டாக்ஸிக், செகண்ட் ஆஃப் டார்ச்சர், மொத்தமாக சேர்த்து ஓவராலாகவே அது டாக்ஸிக் டார்ச்சர் தான். அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ரொம்ப மொக்கணா. 3 மணி நேரம் 15 நிமிஷம் ஒன்றும் கதையே இல்லைண்ணா. ஹீரோயின்ஸ் மட்டும் தான் இருக்கிறாங்க படத்தில். எது கியாரா அத்வானி, ருக்மணி வசந்தெல்லாம் எதுக்குன்னே தெரியல. சும்மா வேறு ஏதாவது கதைனால எடுத்துருக்கலாம். ரொம்ப விஷுவல்ஸ்லாம் ரொம்ப இருக்குது, நிறையா செலவு பண்ணியிருக்காங்க. கதையே இல்லைண்ணா, புரியவே இல்லை. எதுக்கு இது பண்ணுறான், ஏன் பண்ணுறான், எதுக்கு அவன் அங்கே போகிறான், எதுக்கு இந்த மாதிரி ஆவன்னு நினைக்கிறான். கண்டென்ட்டே புரியல, என்ன சொல்ல வராங்கன்னே தெரில. லைக் ஒரு கேஜிஎஃப் நடிக்கும் போது இதுதான் பண்ண போகிறான், இதுதான் ஸ்டோரி, இதுதான் மும்முரமாக இருக்கான். இது எதுக்கு இப்படி பண்ணுறான், ஏன் இந்த மாதிரி கேரக்டரு, எதுக்கு இந்த மாதிரி ஆனா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஒன்றுமே புரியல. இறைச்சல், ஒரு மியூசிக்கும் ஒன்றும் தெரியல, சாங்ஸும் ஒன்றுமே இல்லை. விஷுவல்ஸ் நல்லா இருக்குது, ஏதோ ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குது. அந்த ஜோக்கர்ஸ் அந்த மாதிரி பார்க்குற மாதிரி விஷுவல்ஸ்லாம் ரொம்ப. வேறு ஏதாவது டேரக்டர் போட்டு எடுத்துருக்கலாம்ண்ணா. ஆக்சுவலாக படம் பாருங்க, ஒரு கேரக்டர் சும்மா மனப்பிரம மாதிரி காமிப்பாங்க, ஒன்றுமே இல்லைண்ணா. சும்மா ஹீரோயின் எதுக்குன்னு உள்ள பார்த்தா தெரியும். நீங்கள் அதான் ஃபெமினிஸ்ட்டுங்கிறாங்க, என்னன்னு தெரில. டாக்ஸிக் செம்ம டாக்ஸிக்காக இருந்துச்சு. ஒரு 3.25 மணி நேரம் நல்ல தூக்கம். ஒரு 10 நிமிஷத்தில் தூங்க ஆரம்பித்தா படம் முடிகிற வரைக்கும் எழுப்ப மாட்டேங்கிறாங்க, நல்லா தூங்க வைக்கிறாங்க. யஷ் வந்து பிரபாஸ் வந்து எப்படி ஒரு பேன் இந்தியாங்கிற புதகுழியில் விழுந்திருக்காரோ அந்த மாதிரி இதில் யஷ் வந்து பேன் இந்தியாங்கிற புதகுழியில் விழுந்திருக்காரு. அவராக எந்திரிச்சு வந்தால் தான் உண்டு, இல்லைனா அவர் கரியரை யாராலையுமே அவரால் கூட காப்பாற்ற முடியாது. கதையே இல்லை படத்தில், தனித்தனியாக எல்லாமே நல்லா இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, ஆக்ஷன் நல்லா இருக்குது, விஷுவல்ஸ் நல்லா இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து கனெக்ட் பண்ணுற கதை இல்லாதனால நம்மளால எங்கேயும் கனெக்ட் பண்ணிக்க முடியல. நம்மளால பெர்ஃபார்மன்ஸ் தனித்தனியாக எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அவங்க அந்த பெர்ஃபார்மன்ஸை வேறு ஏதாவது ஒரு நல்ல படத்துக்கு கொடுத்துருக்கலாம். இந்த படத்தில் கொடுத்தது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட எல்லாரோட உழைப்பையுமே வீணாக்கின மாதிரி இருக்குது. உட்கார முடியல, ஒரு 10 நிமிஷத்துக்கு தான், 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காரவே முடியல படத்தில். மியூசிக் நல்லா இருந்துச்சு, அதான் தனித்தனியாக நல்லா இருக்குது எல்லாமே. அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற கதை இல்லை படத்தில். இல்லை இது அவங்க டைரக்ஷனுமே அவங்க எழுதின கதையிலேயே அவங்களுக்கு தெளிவில்லாதனால டைரக்ஷன்லையும் தெளிவில்லாமல், படமும் தெளிவில்லாமல் எடுத்திருக்காங்க. 10க்கு -10. படம் சுமாராக தான் பிரதர் இருக்குது, சுமாருக்கும் கம்மி தான். நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருப்போம். கேஜிஎஃப் மாதிரி படத்தை பார்த்துட்டு இப்போ யஷ் இந்த மாதிரி எடுக்கிறாங்க, பேன் இண்டியன் எடுக்கிறாங்க, பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் போகணும். அதே மாதிரி ட்ரைலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அந்த மாதிரி இல்லை, நார்மலாக கேங்ஸ்டருங்க சைடில் வச்சுக்கிட்டு லவ்வால் ஒருத்தர் எப்படி மென்டலி அஃபெக்ட் ஆகிறத வச்சுக்கிட்டு அதனால் தன்னை சுற்றி இருக்க டெத் ஆகிறாங்க. ஸோ மென்டலி அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபில்மாக தான் எடுத்திருக்காங்க. செம லேகு, செம போர். இல்லை இப்போ எனக்கு 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 ஷாக்காக தான் இருக்குது. ஏன்னா இப்போ மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த ஃபைட் சீனும் சடனாக லவ் சீன் இதுவும் அப்படியே நடுவில் சர்டிஃபிகேட்டுக்கும் போது கொஞ்சம் அந்த மாதிரி சீனும் வரும்போது
அப்படியே ஒரு மாதிரி தான் போகுது. இன்னொன்று ஃபைட் சீன் வந்தாலும் அது பெருசாக நம்ம கனெக்ட் ஆகலை. சரி நான் கூட யாரும் தேட்டரில் கற்றும்போது கத்த கூட இல்லை, பெருசாக இது ஆகலை. கேஜிஎஃப்க்கு நம்ம சின்ன சீன் சின்ன டைலாக்லாம் நமக்கு ஒரு கூஸ்பம் ஆகும். இதில் டைலாக் பேசுகிறாங்க கூஸ்பம் ஆகலை, அந்த கனெக்ட் வரல. நடிச்சிருக்கு அதாவது ஆக்டிங் வைஸ் எல்லாருமே நல்லா தான் இருக்குது, மேக்கிங் நல்லா இருக்குது. ஆனால் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவராலாக பார்க்கும்போது லேகாக இருக்குது, கரெக்ட் ஆகலை. ஒரு ஸ்லோவாக போகுது, ஸ்லோவாக போய் டவுன் தான் ஆகுது. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ வந்து இன்ட்ரோ ஆகிறாரு. ஓவரால் ஃபிலிம் பார்க்கும்போது ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் ஆகும். அப்படி ரிவீல் ஆகும்போது அந்த படத்துக்கு டைட்டில் ஏன்டா அப்படிங்கிற மாதிரி இருந்து படத்தை காமிச்சிருக்காங்க. 3 கேரக்டர் 2 தான் நினைக்கிறேன், 2 தானே வந்தது, 2 3 அதெல்லாம் காமிக்கிறாங்க பிரதர். 3 கேரக்டர் காமிச்சிருக்காங்க. அது படம் பார்க்கும்போது அது அந்த ட்விஸ்ட் சொன்னால் நல்லா இருக்காது. ஓவரால் படத்தில் ஒரு ட்விஸ்ட்டே அதுதான். அது சொன்னாலும் பார்க்குறவங்க அதுவும் டிசப்பாயின்மெண்ட். மேக்ஸிமம் கண்டென்ட் புரிஞ்சிருச்சு. சொல்ல வர கண்டென்ட் என்னென்னு புரிஞ்சிக்கிச்சு. அதான் மென்டலி அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. அவர் டாக்ஸிக்காக இப்படி இருக்காருங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் யஷ் இப்படி ஒரு படம் நடிப்பாருங்கிறது நான் எதிர்பார்க்கல. இதில் இன்னொரு ஷாக்கே என்னென்னா டைட்டில் கார்டு எண்டு கார்டு போடும்போது கதையில் வந்து அவரோட பேர் இருக்குது. கேஜிஎஃப் மாதிரி ஒரு படம் எடுத்துட்டு யஷ் இப்படி ஒரு படமா, ஆக்ஷன் சீன்ஸ் நல்லா இருக்குது. ஆனால் ஓவரால் ஸ்டோரியை பார்க்கும்போது ரொம்ப டல்லாக தான் இருக்குது. மியூசிக் ஓகே நல்லா இருக்குது, பேக்ரவுண்ட்ஸும் நல்லா இருக்குது, விஷுவல் நல்லா இருக்குது, ஆக்டிங் நல்லா இருக்குது. ஓவரால் மூவி சொதப்பல் இல்லை சார். படம் 2.5 மணி நேரம் தான், 1/2 மணி நேரம் பாட்டு. அது வந்து எடுத்துடலாம். 2.5 மணி நேரம் கான்டென்ட்டு. அந்த 2.5 மணி நேரம் கான்டென்ட்டில் வந்து ஒரு 45 மினிட்ஸ் வேஸ்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏதாச்சும் சிம்பிளாக நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் வந்து சொல்கிறேன். பாசிட்டிவ் வந்து ஃபைட் சீன்ஸ், ப்ரொடக்ஷன், ஆர்ட் டைரக்ஷன் அண்ட் லொக்கேஷன்ஸ் அண்ட் ஒரு என்வாயர்மெண்ட். அதாச்சும் படம் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்க நல்லா இருக்குது. அது கலர்ஃபுல்லாக ஒரு புதுவிதமாக இருக்குது நம்ம இந்தியன் சினிமாவுக்கு. ஃபைட் சீன்ஸ் வேறு ஒன் ஆஃப் தி பெஸ்ட், அதாச்சும் இஃப் நாட் தி பெஸ்ட் ஃபைட் சீன்ஸ் இன் இந்தியா. ஏன்னா கன்சிஸ்டன்ஸாக இருக்குது, புது புது டெக்னிக்ஸாக இருக்குது. ஒவ்வொரு ஃபைட் சீனும் பார்க்க நல்லா இருக்குது, கண்ணுக்கு நல்லா இருக்குது. அண்ட் அவங்க ஃபைட் விஎஃப்எக்ஸும் நல்லா இருந்துச்சு. அதாச்சும் ஜனநாயகனும் 500 கோடி 200 கோடி ரூபா பட்ஜெட். விஎஃப்எக்ஸ் அதில் எப்படி இருக்குது, இதில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உண்மையாகவே விஎஃப்எக்ஸ் வாஸ் குட் ஆல்சோ. ஆனால் எனக்கு நெகட்டிவ்ஸ்னால் என்ன சொல்லுவேன்னா ஃபஸ்ட் ஹாஃப் தான் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் நெகட்டிவ். அதாச்சும் நல்ல விஷயமும் இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃபில். பட் ஃபஸ்ட் ஹாஃபில் எது மெயின் நெகட்டிவ்னா அதாச்சும் நிறைய அடல்ட் சீன் இருக்குங்க. அதாச்சும் அடல்ட் சீன் இருக்கலாம், ஒரு ஸ்டோரிக்கு ஆட் பண்ணுற மாதிரி அடல்ட் சீன் இருக்கலாம். பட் நிறைய அடல்ட் சீன் வந்து ஸ்டோரிக்கு ஆட் பண்ண முடியல. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து கைரா அத்வானி மேடம் வந்து அவங்க தான் மெயின் ஹீரோயின். அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் ஓவர் செக்ஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆக்டிங் வைஸ் எவ்ரிபடி டன் குட் ஆக்டிங். அண்ட் இன்னொரு ஆனால் செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட் இருக்குது, நல்ல ட்விஸ்ட்டு தான். ஆனால் அந்த செகண்ட் ஹாஃபில் இருக்க ட்விஸ்ட்டுக்காக ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்க பார்க்க முடியுமா சொன்னால் இல்லை, வர்த்து இல்லை. ட்விஸ்ட்டு வச்சு படம் கொஞ்சம் தான் காப்பாற்றிக்க முடிஞ்சது, முழுசாக காப்பாற்ற முடியல. படம் நல்லா இல்லை ப்ரோ. தலைவனுக்காக வேணால் பார்க்கலாம், உக்காரலாம், அவர் ஃபேஸுக்காக உக்காரலாம், அதுக்கு மேலே உக்கார முடியாது. அதான் ப்ரோ, பசங்க கூட போனால் ஜாலியாக 4 ஹீரோயின் சீன்லாம் இருக்குது, ஒரு பாட்டு இருக்குது, தரமாக இருக்குது, பார்க்கலாம், அவ்வளோதான். கண்டென்ட்டே இல்லையா? என்ன கண்டென்ட் பார்க்க போகிறீங்க? கண்டென்ட்டே இல்லையா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் ஒன்றும் இல்லை, செகண்ட் ஹாஃப்லேயும் ஒன்றும் இல்லை. ஹீரோயின்ஸை பார்க்கலாம், ஹீரோவை பார்க்கலாம். தலைவன் வேணால் ஃபுல் எஃபர்ட் அவரால் என்ன முடியுமா அவர் ஃபுல் எஃபர்ட் குத்துக்கிறாரு. ஏன்னா 3 கேரக்டரா ஃபேக்குன்றாங்க ப்ரோ. லாஸ்ட்டில் நம்ம தலைவன் படத்தில் ஃபேக்குன்னு சொன்னால் அடி அடிச்சாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வேலையை அடி அடிக்க போகிறாங்க. கேட்டால் ஃபேக்குன்ட்டார் லாஸ்ட்டில். ஒரே கேரக்டர் தான். லாஸ்ட்டில் கேட்டால் கிளைமேக்ஸ்லாம் அப்படியே தலையை பிச்சுன்னு வெளியே வந்தாலாமா இருக்குது. எப்படா கிளைமேக்ஸ் வரும் வெளியே போகலாம் தான் பார்த்துனோம். ஏதோ காசு கொடுத்தது அவர் மூஞ்சிக்காக உட்காரலாம். மியூசிக் என்ன ப்ரோ, அது போரிங் மியூசிக் தான் ப்ரோ. மியூசிக் தப்பு சொல்ல முடியாது. கதையில் இப்போ கேஜிஎஃப்ல எஃபெக்ட் இருக்குதுன்னா அது தலைமை இப்போ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு வந்தால் அதுக்கு மியூசிக் என்ன அவரால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கிறாரு. கதை இருந்தால் தானே மியூசிக் போட முடியும். விஷுவல் நல்ல கேள்வி கேட்டீங்க. விஷுவல்ன்ட்டு நேச்சுரலாக போய் லைவாக போய் எடுத்திருந்தாலே நல்லா எடுத்துருக்கலாம். 4 வருஷம் படம் எடுத்த ஃபுல்லாக க்ரீன் மேட் தான் இது. பிளாக் க்ரீன் ஸ்க்ரீனு போட்டு ஃபுல்லாக விஎஃப்எக்ஸு. அந்த விஎஃப்எக்ஸும் சரியில்லை. ஹாலிவுட்லேருந்து யாரையோ கூட்டின்னு வந்தீங்க விஎஃப்எக்ஸ் கம்பெனின்ட்டு, எதுவும் இல்லை. நீங்களாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அனிமேஷன் இப்போ வர அனிமையில் கூட அவ்வளோ சூப்பராக இருக்குது. 4 வருஷம் 4 மாதம் என்ன எடுத்தீங்க? ஒன்றும் இல்லை. விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் பார்த்தாலே தெரியுது. இந்த போர்டு வச்சுக்கிறாங்க, இந்த க்ரீன் எஃபெக்ட்ஸ் இது. நம்ம பார்த்தாலே ஆடியன்ஸ் கண்டுபிடிக்கக்கூடாது. பார்த்தாலே ஆண்டியன்ஸ் சொல்கிறேன். பக்கத்தில் உட்காந்து ஒரு சீரியஸ் சீன் போய் நிற்குது. ஹீரோ அழுகுறான், இவனுங்க சிரிக்கிறானுங்க, எல்லாரும் சிரிக்கிறானுங்க. ஒருத்தர் சிரிச்சா அவன் தப்பு சொல்லலாம். தேட்டரே சிரிக்குது. என்ன ப்ரோ?
நயன்தாரா அதான் நான் என்ன சொல்கிறேன் ப்ரோ, ஆர்டிஸ்ட்டு அவங்களால அவங்களுக்கு என்ன டேரக்டர் என்ன சொல்லிக்கிறாங்களோ அதை பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான் பண்ண முடியும். கதையில் எதனா இருந்தால் தானே. ஒன்றும் இல்லை, அப்பம் பையன் கதை ப்ரோ, ஒன்றும் இல்லை, அதில் அவர் கொஞ்சம் சைக் ஆயிடுறாரு லாஸ்ட்டில், அதை ஃபேக்குன்னுறாங்க, அவ்வளோதான் கதை ஒன்றுமே இல்லை ப்ரோ.